ஹாய் ஆல், நம்ம ஃப்ரீயாகவே ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்டட்னா மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4, ஓகேவா? சில்க் த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் நம்ம போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா டபுள் பெல் பிராண்ட், ஓகேவா? அதை எடுத்துக்கலாம். எப்போதுமே சில்க் த்ரெடை நம்ம சிங்கிளாக போடக்கூடாது. இப்போ ஷூவிங் த்ரெட்லாம் நம்ம சிங்கிளாக தானே போட்டோம், ஜரி த்ரெட்டு சிங்கிளாக தான் போட்டோம். அதை மாதிரி இது கிடையாது, ஓகேவா? இதை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் நம்ம எப்போதுமே எடுக்கணும். நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நூலை எடுத்துக்கிட்டு 2 எட்ஜஸையும் நல்லா கரெக்டாக எடுத்து நூலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் நாட்டு போட்டுக்கிறேன். நாட்டு எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2-3 சுற்றி இப்படி நம்ம முடிச்சு போட்டோன்னா முடிச்சு வந்துக்கும், ஓகேவா? ஃபிங்கரில் நம்ம ஒரு சுற்றி முடிச்சு போட்டாவே முடிச்சு வந்துக்கும். ஒரு 3 தடவை போட்டுக்கோங்க. முடிச்சு இப்படி தான் இருக்கும், ஓகேவா? நான் நிறைய டைப்பில் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் வேறு மாதிரி நாட் போட சொல்லித்தரேன். ஷூவிங் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு அதில் வேறு மாதிரி போடுறேன். உங்களுக்கு எப்படி வருதோ, ஃப்ளெக்சிபிளாக எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு குத்தி சில்க் த்ரெட்டை வெளில எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 நூல் தான் வந்திருக்கு வெளில. 1 வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கீழே விட்டுட்டு திருப்பி எடுங்க, ஓகேவா? எப்போதும் மாதிரி தான் நூல் எடுக்கிறதுல ஒரே ப்ராசஸ் தான். 2 நூலாக தான் வரணும். 1 நூல் வந்துச்சுன்னா மறுபடியும் விட்டுருங்க. இப்போ ஒரு குத்தி கீழே ஒரு சுற்றி லைட்டாக டர்ன் பண்ணி பேக் சைடு மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர, ஓகேவா? நூலை கொஞ்சம் லூஸாக விடுங்க. லூஸாக விட்டால் தான் மறுபடியும் நம்மளுக்கு வரும், ஓகேவா? கீழே பாருங்கள். அப்படியே நான் இப்போ நூலை லாக் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் போய் நான் ஆள்காட்டி விரலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நூல் கட் ஆகாது, ஓகேவா? நூல் கட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இது. நீங்கள் கொண்டு போயிட்டு மேலே நூல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கையை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நூலை லூஸ் விட்டு இழுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் ஒரு குத்துறேன். கீழே ஒரு சுற்று, அப்படியே நான் லைட்டாக பேக்கு ஃப்ரண்ட், ஓகேவா? 2 நூல் தான் வரணும். இதை நான் எதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எடிட் பண்ணி நம்ம போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராத மாதிரி நம்ம போட்டு போயிடலாம். இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் வரும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்படி வீடியோ போட்டிருக்கேன். இதை மாதிரியெல்லாம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அப்படியே வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா? நம்ம எடுத்து பேக்கு ஃப்ரண்ட், ஓகேவா? அப்படியே கொண்டு வாங்க. நல்லா நீடில் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா முனையிலே வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு த்ரெட்டு தான் வரும், ஒரு த்ரெட்டு லாக் ஆகாது. நீங்கள் நல்லா நீடில் கொஞ்சம் கீழே இறக்குங்க. 1 இன்ச் அளவுக்காவது நீங்கள் கீழே இறக்குங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தீங்கன்னா வரும் உங்களுக்கு ஈஸியாக. மோஸ்ட்லி கட் ஆகாமல் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் இங்கே எண்ணாட் போட்டுக்கிறேன். மறுபடியும் நான் குத்துறேன். நான் அப்படியே தான் த்ரெட்டை கொண்டு வரேன். அதனால நான் மறுபடியும் நான் முடிச்சு போடல, ஓகேவா? நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் முடிச்சு போட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எண்ணாட் போட்டுறதுக்கு நான் சொல்லித்தரல இல்லையா? அதனால் நீங்கள் மேலே வரும்போது நீங்கள் நூலை மேலே எடுத்து விட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. எப்போதும் மாதிரி தான். கீழே ஒரு நீடில் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கீழே இறக்குறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். கீழே இறக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம த்ரெட்டை சுற்றணும், ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா நல்லா நம்மளுக்கு போய் சில்க் த்ரெட் கட் ஆகாமல் வரும். நம்ம முனையிலே வச்சுக்கிட்டோன்னா அப்படி தான் வரும். நீங்கள் நல்லா நீடில் கீழே பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மறுபடியும் 1 நூல் வந்துச்சுன்னா திருப்பி விட்டுடுங்க. விட்டுட்டு மறுபடியும் எடுங்க, ஓகேவா? இப்போ ஒரு குத்துறேன். நூல் மேலே வந்துடுச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு, ஓகேவா? பேக்கு ஃப்ரண்ட். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ 2 த்ரெட்டு தானே இப்போ வந்து நம்மங்கிற ஒரே ஒரு த்ரெட்டை வச்சு தான் அதாவது ஒரு நூல்கண்டை வச்சு தான் நம்ம 2 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணுமா? அப்படி கிடையாது. நீங்கள் ஒரே கலரில் 2 சில்க் த்ரெட் வாங்கி சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் 2 வாங்கி அந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி 2 ஸ்டாண்ட்ஸ் போடக்கூடாது. அதனால் நான் இப்போ ஒரே ஒரு த்ரெட் கண்டு வச்சு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 2 வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இதே மெத்தடில் நம்ம 2 தான் முடிச்சு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா?
இப்போ நீங்கள் பழகுறதுக்காக இது டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்கணும். டபுள் ஸ்டாண்ட்ஸ்க்காக இப்படி நம்ம ஒரே த்ரெட்டில் நம்ம பண்ணிக்கிறோம். நீங்கள் நிறைய ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் 2 த்ரெட்டு கண்டு வாங்கி நீங்கள் அப்போ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் எவ்வளோ பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த வீடியோஸ் 2 வீடியோஸ்லேயும் உள்ள மாதிரி தான். மறுபடியும் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். இப்போ இது 3ஆவதாக போட்டது ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். ஓகேவா? ஒரு குத்து குத்தி அப்படியே நூல் வெளில வருதா, பேக்கு ஃப்ரண்ட். இது வந்து சில்க் த்ரெட்டில் நம்ம குட்டி குட்டியாக போடுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாக்கி இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா கிளாஸ்லேயுமே வந்து நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த லாக்கு இப்போ வர அடுத்தடுத்த கிளாஸ்லலாம் லாக் வரும். அந்த லாக் வந்து குட்டியான ஒரு செயின் ஸ்டிச்சு தான் அது. அதுக்காக தான் குட்டி குட்டியாக போட்டு பழக சொல்கிறது. நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு பழகுங்க. ஓகேவா? நூல் ஒன்றே ஒன்று மட்டும் வந்துச்சுன்னா மறுபடியும் விட்டுட்டு திருப்பி எடுங்க. ஓகேவா? வெளில இழுத்துட்டிங்கன்னா திருப்பி புதுசான அந்த ஒரு லாக் வரும்ல, அந்த ஒரு த்ரெட்டை 2 த்ரெட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு குத்து குத்தி திருப்பியும் ஒரு குத்தி குத்தி பேக்கு ஃப்ரண்ட்டு, ஒரு குத்தி குத்தி பேக்கு ஃப்ரண்ட்டு. எப்போதுமே உள்ளது தான். ஒரு குத்து குத்துறோம், கீழே ஒரு சுற்று, பேக்கு ஃப்ரண்ட்டு. ஒரு குத்து குத்துறோம், கீழே ஒரு சுற்று, பேக்கு ஃப்ரண்ட். நீங்கள் அந்த டிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அது த்ரெட்டை மேலே எடுக்கும்போது லைட்டாக போய் கையை வச்சு அழுத்திக்கோங்க. ஏன்னா 2 த்ரெட்டும் வரும் நம்மளுக்கு, அவ்வளோவா கட் ஆகிற ப்ராப்ளம்ஸும் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் நூலை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே எண்ணாட் போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு எண்ணாட் செக்ஷன் வரல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணுன்னா, இப்போ அந்த நூல் எடுத்துருக்கீங்களா, அந்த நூலை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது மேலேயே அப்படியே நின்றுக்கும். பாக்கி அதை இழுத்து விட்டுட்டு, பாக்கி நூலை மேலே இழுத்து விட்டுட்டு நீங்கள் அடுத்தது கட் பண்ணி முடித்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்போதும் மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சைஸ்லேயுமே 3 தடவை போட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும், சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுல எது பிரச்சனை வந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்லேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் எண்ணாட் போடாமல் எப்படி நீங்கள் வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எண்ணாட் கிளாஸ் எடுக்கல. இப்போ நான் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி நீங்கள் போட்டுட்டு கடைசியாக எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சிசர் வச்சு அதை நீங்கள் 2ஆக கட் பண்ணி விடணும்னு சொன்னேன்னா இப்படி தான் நீங்கள் கட் பண்ணி விடணும். ஓகேவா? கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்தது நீங்கள் எப்போது மாதிரி முடிச்சு போட்டு அடுத்த லைனுக்கு போகும்போது முடிச்சு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 2ஆக வந்துடுச்சா, வந்தது என்ன பண்ணணுன்னா கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இழுத்து விட்டுட்டு மறுபடியும் அடுத்த லைனுக்கு போகும்போது முடிச்சு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.